வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு கட்டங்களை கடக்கும் பொழுது பல்வேறு வகைகளில் குடும்ப நபர்களாலோ அல்லது பணி செய்யக்கூடிய இடங்களிலாலோ சமூகத்தினாலோ ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள். இந்த பாதிப்பு என்பது அவர்களுடைய நினைவு அளவிலும், அதாவது அவருடைய நினைவு அளவிலும் அவருடைய சிந்தனை அளவிலும் உச்செழுந்து அது தொடர்ந்து அவர்களுக்கு அந்த பீதி, பேனிக் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இதை ட்ரூமா என்று வகைப்படுத்தினாலும் இது எத்தனை வயதானாலும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. பல நேரங்களில் ஒருவர் வேலையில் இருக்கிறார், அல்லது பள்ளியில் படிக்கிறார், கல்லூரியில் படிக்கிறார். சக நபர்களாலோ நண்பர்களாலோ அவர்களை அதீதமாக கேளிக்கையோ அல்லது கேலி செய்து அவர்களை அபியூசிவ் பண்ணும் பொழுது அந்த அபியூசிவ் பண்ணக்கூடிய வேதனைகள் தொடர்ந்து நிலைபெற்று உள்ளது. இதை மாற்றினதுக்கு தான் நாங்கள் அவங்களுடைய லைஃப் பாத் அனாலிசிஸ், வாழ்க்கை பாதை பகுப்பாய்வு, நாலேஜ் பாத் அனாலிசிஸ், அதே போல் அவர்களுடைய தாட் திங்கிங் இவற்றில் உள்ள வேறுபாடுகளை கண்டறிந்து மாற்றுகிறோம். ஸோ இது என்ன ஆயிரும்னா, எந்த வயதானாலும் இந்த பாதிப்புகள் அடிப்படையிலேயே அவர்கள் பிறரை பார்ப்பார்கள், பிறரோடு வாழ்வார்கள். இதிலிருந்து அவர்களை மீண்டு கொண்டு வர குறைந்த அளவு 3 மாதங்கள் தேவைப்படும். அதாவது தினமும் அவர்கள் எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய சிந்தனையை தாக்கும் செயல்பாட்டினுடைய வழி அல்லது பிறரால் ஏற்படக்கூடிய வேதனை இவற்றை தொடர்ந்து பகுப்பாய்வு செய்தால் அதிலிருந்து விடுபடலாம். அதை பற்றிய விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டங்களில், அது பள்ளி பருவமாக இருக்கலாம், கல்லூரி பருவமாக இருக்கலாம், திருமண பருவமாக இருக்கலாம், அல்லது பணி செய்யக்கூடிய வேலை சார்ந்த இடமாக கூட இருக்கலாம். இவற்றில் வார்த்தைகள் ரீதியான வன்மத்தினாலோ அல்லது செயல் ரீதியான பல்வேறு வன்மங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதிப்பு அவர்களை 45 வயதுக்கு மேல் நிம்மதி இல்லாமல் செய்து விடுகிறது. அப்போ தான் அவங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் அந்த குற்ற உணர்வு அல்லது ஏமாற்றப்பட்டோம் என்ற உணர்வில் பாதிக்கிறார்கள். இதிலிருந்து விடுபடத்தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வெல்னஸ் தெரப்பி என்பதை உருவாக்கியுள்ளது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு வார்த்தைகள் நம்ம மனசில் பாதிப்பாகவோ அல்லது பதிவாகவோ மாறும். அந்த பதிவுகள் வேதனையாக இருந்துச்சுன்னா அந்த வேதனையை பற்றி சிந்தித்து அது அப்படியே பெருசாக ஒரு ஃபார்மேட் ஃபார்ம் ஆகிக்கும். அதாவது ஒரு வட்டமாட்டு உண்டாயிக்கும். இதுக்குள்ளேயே பலர் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதுக்கு பேர் டிப்ரெஷன் சொல்கிறோம். இது மறுபடி வந்துருமோன்னு நினைப்பாங்க. அதுக்கு பேர் ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம். இப்போ மறுபடி வந்துட்டு போயிட்டு இருக்குது. என்ன வாழ்க்கைனா ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்கிறோம். வாழ்க்கை விரக்தி. இப்போ ஒவ்வொரு வட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொருத்தரும் சிக்கி அது வாழும் பொழுது அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையே இவ்வளவு தான், இதில் போய் நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு வந்துடும். இது படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு கிடையாது, 2 பேர்த்துக்கும் ஒன்று தான். இப்போ ஐடியில் 2 லட்சம் சம்பளம் வாங்குகிறாங்க. அவங்கள தொடர்ந்து அவங்களுடைய சீனியர் டீம் மேனேஜர் அல்லது டீம் லீடர் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் இவங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்குது. இவங்களுக்கு கேள்வியை கேட்டால் பிடிக்க மாட்டேங்குது. காரணம் பதிலை சொல்ல தெரியல. அப்போ என்னென்னா கேள்வி கேட்டால் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ இந்த பதில் சொல்ல தெரியலிங்கிறது இவங்களுக்கு இன்றைக்கு வரைக்குமே தெரியாது. நமக்கு பதில் சொல்ல தெரியலிங்கிறதுக்காக ஒரு கன்சல்டேஷன் எடுக்கணுங்கிறது தெரியவே தெரியாது. அப்போ என்ன ஆகும்னா, இவங்க மனசுக்குள்ளேயே வச்சு என்னென்னா நம்மளை எல்லாமே கார்னர் பண்ணுறாங்க, எல்லாமே நம்மளை குறி வச்சு தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே போகிறாங்க. நட்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகல. அவங்க என்ன செய்வாங்க, இவங்களுடைய கதையை கேட்குறதுக்கு அந்த காலம் மாதிரி அவங்க ரெடியாக இல்லை. அவங்களுக்கு தேவை ஜாலியாக பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ இந்த சூழ்நிலை தான் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து அவனுடைய பாதிப்புகள் அப்படியே புக்கு மாதிரியே ஃபார்ம் ஆகிடும். அந்த புக்கில் இருந்து அவங்க எடுத்து வேலை செய்வாங்க. அந்த புக்கில் இதே மாதிரி ஒன்று நடக்கிறப்ப மறுபடியும் இது மாதிரி வந்துடும். அப்போ இதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, உள பகுப்பாய்வு, அதாவது மனசு பகுப்பாய்வு செய்கிறது எப்படின்னா, வார்த்தைகள் மூலமாகவும் சம்பவங்கள் மூலமாகவும் அவங்களுடைய உணர்ச்சிகள் மூலமாகவும் அதுக்கப்புறம் எதிராக பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க எந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பகுப்பாய்வு செய்து தான் அந்த வார்த்தையினுடைய மூலம்,
இப்போ ஒருத்தருக்கு வந்து நாங்கள் பார்க்குறோம், சும்மா அப்படின்னு சொன்னால் அவர் வேர்த்து விறுவிறுத்து போயிடுறாரு. அவருக்கு வயசு எப்படின்னா கிட்டத்தட்ட 82 வயசு. அவருக்கு வந்து சும்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லக்கூடாது. யாராவது சொல்லிவிட்டு அவ்வளோதான் பதட்டமாயிடும். ஏன்னா அந்த வார்த்தையை அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது. எத்தனை வருஷமாக இதுக்கு மருந்து சாப்பிட்றாருன்னா 40 வருஷம் மருந்து சாப்பிட்றாரு. இந்த வார்த்தை தான் அப்படிங்கிறது யாரும் கண்டுபிடிக்கல. அதை வந்து ஒரு பெரிய அதிகாரி எங்ககிட்ட பார்த்துட்டு இவங்களுக்கு நீங்கள் கன்சல்டேஷன் ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் 3 மாதத்துக்கு பின்னாடி தான் வார்த்தையை கண்டுபிடிக்கணும். அந்த சும்மாங்கிற வார்த்தையை சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி மேடம் வந்து அவங்கள பார்க்குறப்போ வந்து ரெட்டு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அது அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்படி நெளிஞ்சிட்டு ஒரு மாதிரியாக மூச்செல்லாம் ஒரு மாதிரியாக வாங்குது. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் இந்த ரெட் கலர் பார்த்தா எனக்கு பிடிக்காதுங்கிறாரு. போட்டிருந்தா பிடிக்கலைங்கிறாரு. 82 வயசாச்சு. யார் ரெட் கலர் போட்டிருந்தாலுமே அவரோட நிலை மாறி. இது நாங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கிறங்காட்டி எங்ககிட்ட ஓப்பனாக இது விலைக்கு சொல்கிறாரு. மற்றவங்க கிட்ட என்ன ஆகும், அது பயந்துட்டு பதட்டமாயி மூச்சு சிரமமாயி ஐசியூ அட்மிட் ஆகும். இப்படி இது வரைக்கும் நடந்துட்டு. அப்போ இதை நாங்கள் பார்த்துட்டு அவர் வந்து மறுபடியும் எங்கே நடந்ததுங்கிறத வந்து ஒரே வார்த்தையில் சொல்ல மாட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் கழித்து தான் ஒரு விஷயத்தை அப்படியே வார்த்தையோடய டக்குன்னு சொல்லிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை சார், நான் வந்து பாம்பேயில் இருக்கிறப்போ வந்து என் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார். அதை பார்த்தது வந்து அந்த ரெட் கலர் வந்து என் மனசில் வந்து பாதிப்பு ஏற்படுத்திருந்தார். ஆனால் இது வரைக்கும் இதை யார்ட்டும் சொல்லவே இல்லை. அப்போ ஒவ்வொரு தனி மனிதன் நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, ஏன் நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒன்றுன்னா கொடுக்குறோம்னா, ஒவ்வொருடைய வாழ்க்கையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிக்கலுக்குள்ளே சொல்ல தெரியாது. எப்படி வந்து இசையை எல்லாமே கேட்குறாங்க, இசை எழுத தெரியாது. அதை எழுத தெரிஞ்சவங்க இசை எழுத தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இவங்க வந்து நிறைய விஷயங்களை பார்த்துருப்பாங்க, அதை சொல்ல தெரியாது. அது பேச்சு வாக்கில் சில வார்த்தைகள் விடுவாங்க. அந்த வார்த்தைகளெல்லாம் கண்டுபிடிச்சி தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்கிறோம். அப்போ ஆய்வு செய்து அதற்குண்டான விஷயத்தை நம்ம சொல்கிறப்ப எப்படி இவங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்ல முடியலையோ அதே மாதிரி நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து நடைமுறைப்படுத்துறதுல டைம் ஆகும். அப்போ தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அது சார்ந்த விஷயங்களை வந்து நாங்கள் வார்த்தைகள் மூலமாக சொல்லும்பொழுது அது நடைமுறைக்கு வரும். இது வந்து படித்தவங்களுக்கு ஒன்று தான், படிக்காதவங்களுக்கு ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா படித்தவங்களுக்கு ஒரு நோய் வந்தால் அந்த மருந்து உடனே வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. படிக்காதவங்க நோய் வந்துச்சுன்னா அந்த மருந்து உடனே வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. 2 பேர்த்துடைய உடல் அமைப்பு ஒரே மாதிரி இருக்குது. மருந்து வேலை செய்யறதுக்குண்டான காலம் எப்படி தேவையோ அதே மாதிரி நம்மளுடைய சொல்லக்கூடிய வார்த்தைகள் செயலாக மாற்றுவதற்கும் அல்லது உணர்ச்சிகளை வந்து அவங்க வார்த்தையாக மாற்றி சொல்கிறதுக்கும் கால அளவு தேவை. பல பேர் உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்க, அதை வார்த்தையில் சொல்ல தெரியாது. எங்கிட்ட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி பேசுது நேற்று. என்னென்னா, அந்த அம்மா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பிரச்சனைக்கு மெயினாக வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு அவங்க அம்மாவை கூப்பிட்டு, இந்த அம்மாவுக்கு வயசு எவ்வளவு? 42. அவங்க அம்மாவுக்கு வயசு எவ்வளவு? 72. இந்த 72 வயசு அம்மாவை எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் திட்டுமோ திட்டி அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு மூச்சு பேச்சு எல்லாம் போய் மெடிசன் எடுத்து. இது எத்தனை வருஷம் நடக்குதுன்னா 20 வருஷம் நடக்குது. அப்போ எங்ககிட்ட வந்து வேற ஒரு சொன்ன முன்னாடி ஃபோன் லைனில் கான்டாக்ட் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆயிடுது, நான் என்ன செய்யறது? ஏதாவது எங்கிட்ட வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அல்லது வெளியில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி அம்மாவை திட்டனா தான் நான் நார்மலாகிறேங்க. அப்போ இவங்களை நாங்கள் வந்து தொடர்ந்து 3 இயர்ஸ் நீங்கள் அந்த கன்சல்டிங் எடுத்தால் தான் நாங்கள் இதெல்லாம் மாற்ற முடியும்னு சொல்கிறோம். அப்போ வந்து பார்க்கல ஒவ்வொருத்தருக்கும் இந்த பதிவுகளை மாற்றி அமைக்கிறது தான் எங்களுடைய ஸ்பெஷல். இப்போ நாங்களே வந்து திருக்குறளை கொஞ்சம் ட்ரை பண்ணோம், உளவியல் ரீதியில் விளக்க உரை எழுதலாம்னு சொல்லிட்டு 2 லைனில் உள்ள விஷயத்த அதே 2 லைனில் வந்து அந்த தமிழில் இருக்கிறத எளிய தமிழில் எழுதுறது விளக்கம். அதே உள்ள என்ன உட்கருத்து ஆழமாக இருக்குதுன்னு சொல்கிறது பதவுரை. அந்த உட்கருத்தையும் இந்த விஷயத்தையும் மறுபடியும் வந்து முழுமையாக எழுதுறது வந்து சமயம் தொகுப்பு. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.